பர்த்டே. மற்றும் மர்சியா உடைய பர்த்டே கண்ணா ஹாப்பி பர்த்டே. மற்றும் விசேஷமாக கேரளா பிலிகிரிம் குரூப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் இடத்துல திருப்பி ஒப்புக்கொள்கின்றார்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி, தூய மறைநிலைகளை கொண்டாட நம் தகுதியுடன் ஒரு சின்ன பாவனை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வலைகளிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை நிலைக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடு அழைத்து செல்வராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு மெய்மை கழித்தார், சாவுக்கு தம்மையை கையளித்தார். உமது உதவியான அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல அனுப்புகிறாக. உடைய தூயாவின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஏதோ நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமையிழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேயுக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாறும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் அவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் பிழைப்பார் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு தொண்டத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அவைய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இருக்க
உற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாய் திருப்பி அருளும். நான் மன்றாடுத்தானே விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தால் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மறவர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்திலிருந்து கீழே நோக்கினார். அவர் விண்ணினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய திருநற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின்னர் நீங்கள் என்னை தேடுவீர்கள். நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள போகிறாரோ என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பவில்லை. நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். அவர்கள், நீ யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கு தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடம் இருந்தே கேட்டவற்றை உங்களுக்கு எடுத்து உரைக்கின்றேன் என்றனர். தந்தையை பற்றி அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கவர் நானே. நானாக எதையும் செய்வதில்லை. மாறாக தந்தையை தந்தையை நான் எடுத்து உரைக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என அனுப்பியவர் என்றும் இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றை எப்போது செய்கின்றேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதரர்களே, மனிதன் எப்பொழுதுமே குறையை பற்றி தான் பேசுறது சகஜம் இல்லையா? எதெல்லாம் நல்லது இருக்கோ அதை நம்ம பேச மாட்டோம். எதெல்லாம் குறை இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பேச விரும்பப்படும். அது மனிதனுடைய இயல்பு. நீங்கள் கூட அப்படி பண்ணியிருப்பீங்க இல்லையா? வருஷம் ஃபுல்லாக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கோ ஒரு நாள் வந்து காரம் ஜாஸ்தி ஒரு நாள் அதை பற்றியே பேசியிருப்பாங்க வீட்டில். கரெக்ட் தானே? எவ்வளோ நல்லதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. யாராவது ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்பாங்க. அந்த தவறை பற்றி நம்ம அதே மாதிரி பேசியிருப்போம். கரெக்ட்
கற்பனை. ஆ இந்த மணிப்பூர் பசங்கள்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, நம்ம டயசிஸ்க்கு ப்ராப்ளம் வந்தால மொத்தம் ஒரு 1050 பேர் மேலே வந்திருந்தாங்க பசங்க. அப்போது அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் கொஞ்சம் டிஷ் கொடுத்தாங்க, இங்கெல்லாம் பசங்களெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பர் இல்லையா, 1000 பேரில் இருந்ததுனால தினிக்கும் அவங்களுக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுக்க பெரிய கஷ்டமாக இருந்தது. அது நம்ம என்ன பண்ணோம்னா தினிக்கும் தினந்தோறும் இட்லி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இட்லி கொஞ்சம் ஈஸி, அது வந்து மற்றது தான் செய்ய ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பிட்டாங்க ஓகே, கடைசியில் வந்து பார்த்தா எல்லாம் குப்பையில் இருக்குது இட்லி. என்னன்னா பார்த்தா அவங்க யாரும் விருப்பப்படலை சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவங்க வந்து இட்லி சாப்பிட்றது கிடையாது, சாப்பிட்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்க ஃபெடப் ஆகிட்டுருந்தாங்க. ஒரு நாள் இதே மாதிரி சரி அவங்களை கூப்பிட்டு என்ன தான் அவங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், எங்களுக்கு இந்த சாப்பாடே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து சர்வைவல் இருக்கிறதுக்கு ஏதோ நம்ம ஒன்று கொடுக்குறோம், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம், அதுதான் நம்மளால முடிஞ்சது. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டமாக வந்திருந்தா கூட அவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியில்லைன்னா என்ன அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவங்க இருந்தது. எனவே அதை வந்து அப்போ சரி பண்ணோம். இன்றைக்கி முதல் வாசகத்தில் அப்படி தான் பாருங்களேன். இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்க ஏற்கனவே எஜிப்ஷில் வந்து மாட்டிக்கொண்டு ஒரு ஸ்லேவரியாக, அதாவது அங்கே வந்து என்ன சொல்கிறது, ஸ்லேவரிக்கு என்ன சொல்லுவாங்க, அடிமைகளாக இருந்தாங்க இல்லையா. அடிமைகளாக இருக்கும் பொழுது அங்கே வந்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒரு நாளைக்கு 14 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் வேலை, அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த மாதிரி 400 வருஷம் வந்து, அதாவது 5-6 தலைமுறைகள் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கடவுள் வந்து மோசையை அனுப்பி அவங்களை வெளியே கூட்டின்னு வரார். கூட்டின்னு வரும்பொழுது ஸ்டார்டிங்கெல்லாம் ஓகே இருந்தது. போக போக வந்து கடவுளையும் மோசையை வந்து எப்போதுமே அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து நீங்கள் எங்களுக்கு ஏன் கூட்டின்னு வந்தீங்க, அங்கேருந்து எங்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எந்த ருசியான சாப்பாடு இல்லை அப்படின்ற மனோஷனே இருந்தாங்க. கடைசியில் கடவுள் வந்து நீங்கள் இந்த மாதிரி இடத்துலேருந்து நான் உங்களை கூட்டின்னு வந்து உங்களை காப்பாற்றிருக்கேன், நீங்கள் வந்து எங்களை வந்து தவறாக பேசுங்கன்னு சொல்லி கடைசியில் பாம்புகளை அனுப்பிச்சு அனைவரையும் சாவதுக்காக அந்த சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. கடைசியில் அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து ஒரு சிலுவை மாதிரி பண்ணிவிட்டு அதில் பாம்பு மாதிரி ஒரு சிம்பிள் பண்ணிவிட்டு அதை பார்த்து தான் அந்த உயிர் பிழைப்புங்க அப்படின்னு சொல்லி முதல் வசனம் சொல்லப்படுகிறது. என்னுடைய நட்சத்திரம் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த மக்கள் வந்து அதை புரிந்து கொள்ளவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி பர்சன் தானே, அவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. கடவுள் செய்யக்கூடிய செயலுக்கும் மனிதன் செய்யக்கூடிய செயலுக்கும் அந்த புரிதல் இல்லை. இன்றைக்கி நம்ம கூட நிறைய பேர் அப்படி செய்கிறோம். கடவுள் சில விஷயங்களை செய்கிறது வந்து நம்ம மனிதர்களுக்கு வந்து நம்ம பிடிக்கிறோம். இந்த இப்போது நம்ம ஏதாவது ஒரு மிராக்கள் வேணும் அப்படின்னா நம்ம வேளாங்கண்ணி பூண்டி அங்கெல்லாம் போயிட்டு வந்தோம், நம்ம வேணும் ஒரு மிராக்கள் வேணும் அப்படின்னு. சில பேர் நம்ம கிறிஸ்தவர்களே இந்த மிராக்கள் வேணுன்றதுக்காக சாஸ்திர சொல்லிட்டு போகிறாங்க, இந்த பூசாரிகளுக்கெல்லாம் போகிறாங்க. என்ன பார்த்துருப்பீங்க, ரொம்ப கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சில வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிருத்தியாண்டர் படம் இருக்கும், பக்கத்தில் வந்து மற்ற படங்களும் இருக்கும், அவங்க எல்லாத்துக்கும் பூஜை செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கிறது நம்ம கிறிஸ்தவம் நிறைய பேர் இருக்கிறோம். கிறிஸ்தவனுடைய இன்று ஆண்டவர் இயேசு வந்து அவர்கள் முன்பதாக சொல்கிறார்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வருகின்றேன். உங்களை பற்றி பேசுவதற்கு தீர்ப்பிடுவதற்கு பலம் உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர், நான் அவரிடம் இருந்து கேட்டவற்றையும் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் என்றார். அதாவது அவர் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் வந்து கடவுளுக்கு சார்ந்த வேலையாக இருந்தது. என்னுடைய நட்சத்திரம் நம்ம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கடவுளாக இருந்தார்களோ மனித ரூபத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய தந்தையுடைய சித்தத்தின்படித்தான் நடந்தார். அதுதான் முக்கியமாக. அப்போது கிறிஸ்துவராக இருக்க நாமுக்கு எப்பொழுதுமே கடவுள் கொடுத்த சட்டங்களை கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். கட்டளை என்ன ரொம்ப பெருசான கட்டளை, அது வந்து மற்றவங்களை வந்து கடவுளினை அன்பு செய்ய மற்ற உன்னுடைய உற்றவர்களையும் அன்பு செய்ய சொல்கிறார். இதுதான் கடவுள் கொடுத்த கட்டளை. இது தவிர வேறு எந்த கட்டளையும் கடவுள் நமக்கு கொடுக்கல. கிறிஸ்தவனுடைய என்னுடைய லட்சியம் நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை நம்ம கடவுளை நம்பி
நம்ம வாழ்ந்தோம், விசுவாசத்தை வாழ்ந்தோம் என்றால் அதுக்கு வந்து நமக்கு உயிர் இருக்கும். ஒருவேளை நம்ம கடவுளின் நம்பிக்கையோடு இல்லாம இருந்தோம்னால் நம் பாவத்திலே சாவோம் அப்படின்ற என்னுடைய நச்சரிலாக நமக்கு சொல்கிறார். அதனால்தான் இந்த 40 நாட்கள் வந்து நம்ம வந்து நம்மையே நாம் தயாரிக்கிறோம். கடவுளுடைய அன்புக்கும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயாரித்து கடவுள்கிட்ட நம்ம எப்பொழுதுமே அந்த ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம எப்போதுமே பாவத்தினால சாப்பிடலாம். நம்முடைய பாவத்தினால நம்ம சாப்பிடலாம். நம்ம எப்பொழுதுமே ஒரு சாக்ரிஃபிஷனாக நம்ம சாப்பிடலாம். மற்றவங்களுக்காக ஒரு தியாகம் பண்ணி நான் எழுந்துடுறேன்னா அது கிரேட், அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஒருவேளை நான் எனக்காகவே நான் வந்து சாப்பிட்டு மறித்துறேன் அப்படின்னா அதில் என்ன பிரயோஜனம்? எனக்காக நான் வாழ்ந்துட்டு நான் எழுந்துடுறேன், அதில் என்ன பெனிஃபிட்? ஒன்றுமே கிடையாது. நான் மற்றவங்களுக்காக சேக் ஆஃப் அதர்ஸ் இஃப் ஐ டை, தட்ஸ் த கிரேட். அந்த மாதிரி நாம் எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக வாழக்கூடிய அந்த தன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, கடவுள்கிட்ட வந்து நம்ம எப்போதுமே ஒரு எப்படி கடவுள் வந்து இந்த உலகத்துக்காக தனியாக அவர் அழித்து கொண்டாரோ, சாக்ரிஃபிஷன் பண்ணாரோ, அதுபோல் நாம் நமக்காக வாழாமல் மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்ற குறிக்கோளோடு நம்ம வாழும் பொழுது கடவுள் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் தருவார். அதனால இந்த திருப்பலிகள் கொண்டாடுவோம். இறைவா, நாம் செய்த அனைத்து பாவங்களுக்காக மன்னித்து மற்றும் நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக வாழக்கூடிய அந்த உணர்வு, அந்த புரிந்து கொள்ள தன்மைக்காக ஆசீர்வதிக்கும்படி இந்த திருப்பலிகள் கொண்டாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்து நம்பிக்கையின் படைப்பினால் நிரப்பியுள்ள உம் அடியார்களுக்கு எங்களுக்கு செவிசாய்த்துள்ளோம். இவ்வழியின் பயனாக இவர்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூய்மையான தந்தை என்றுள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக இந்நாளும் இடத்திலும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துவதையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மாற்றுமிறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதரமான தூதனரோடும் சேர்ந்து நான் உண்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீமையாகவே திருவிழத்தின் அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆகவே பொழுதை காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களை மாறுவனவாக. அவர் பாடப்பட உள்ள மனித தம்மத்தை எடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீட்டுகளை கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீரன் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறைப்பினை முயற்சி நினைவு கூர்ந்து வாழும் தன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியப்புரிய தகவல்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலும் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் நீங்களே தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிலும் வரவேற்கும் திருவையில் நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திருவையில் அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்கும் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமண மொழியில் ஏற்றிடம் எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கண்ணித்தாயின புனித மரியாவுடைய கடவுளான தந்தை யோசேப், புனித திருத்தூதர்களில் உலகில் உகந்தவராக இருந்தவராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்து ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கிறிஸ்துவர்களே, கடவுள் நமக்கு எந்த ஒரு வாழ்க்கை கொடுத்தாலும் அந்த வாழ்க்கைக்கு நம்ம நன்றி சொல்லணும். குறைகள் இருக்கும், ஆனால் அந்த குறையே நம்ம சொல்லி பேசிட்டே இருக்கலாம். இன்னைக்கு சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்லை, எனக்கு படிப்பு கிடைக்கல, சரி பரவாயில்லை, எனக்கு சில அறிவு கிட்ட ஒன்றும் பரவாயில்லை. கடவுள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரோ அவ்வளோதான் கணக்கு கேட்பார். கடவுள் நமக்கு இவ்வளோ கொடுத்துருந்தாருன்னா இவ்வளோ தான் கணக்கு கேட்பார். நமக்கு எவ்வளோ கொடுத்தா இவ்வளோ கணக்கு கேட்பார். இது நம்மளுக்கு புரிந்துக்கணும். அதனால எப்போதுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான லைஃப் நம்ம வாழணும். அதுதான் கடவுள் வந்து விருப்பப்படுவார். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை நம்மளுடைய கடவுள் செஞ்சு வைப்போம். உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையில் எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கண்ணுணர்வுமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதல் பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவிற்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியும் அமைதியும் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தொழுக்கு முடிந்தேரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தவராக என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். பாவம் போக்கும் இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே,
எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறியர் உலகின் பாவனை போக்குபவர் செம்மன் விருது கழகி பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்து உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக ஏற்று விளங்குவோமாக. என்றென்றும் அந்த ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் கொடையால் எதிர்பார்க்கும் மக்களுக்கு ஆசி புரியாரும். உமது தூண்டுதலால் தங்கள் விரும்புவதை உமது வல்லமையால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவழி நிறைவேற்று. நன்றி. நன்றி.